வணக்கங்க. இந்த நாள் எங்களுடைய இனத்தினுடைய அழிக்கப்பட்ட மே 18 முக்கியமான நாள். எங்களால் மறக்கவும் முடியாது, செஞ்சவங்கள மன்னிக்கவும் முடியாது அப்பேற்பட்ட நாள். ஆனால் இதை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வாக்குப்பதிவு இல்லை தேர்தல் முடிவு குறைஞ்சிச்சு, அதனால நீங்கள் என்ன சோர்ந்துட்டீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. வாக்கு அரசியலுக்காக மட்டும் நம்ம வரல. இந்த இனத்துக்காண்டி, இந்த மொழிக்காண்டி ஒரு அரசியல் நமக்கு வேணும். ஏன்னா இந்த இனத்துக்கான ஒரு பெருமை ஒன்று இருக்கு. இதுக்கு முன்னாடி அதை நம்ம மறந்து அதை தவிர்த்து ஜாதி அரசியல், மத அரசியல், இப்பேற்பட்ட அரசியல் இருந்த நமக்கு தமிழ் மேல ஒரு பற்றும், தமிழ் மொழி பெருமையும், தமிழனுடைய பெருமையும் நம்ம உணரணுன்ட்டு ஒரு அரசியல் இங்கே வந்ததுன்னா அது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுடைய இந்த வருகைக்கு அப்புறம்தான். இன்றைக்கு நம்ம தமிழ் மக்கள் மொழி பெருமை, நம்மளுடைய கலாச்சாரங்கள், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய அறம் சார்ந்து இருக்கிற எல்லா விதமான கதைகளும் நமக்கு அண்ணன் சொல்லி உணர்வூட்டி இன்றைக்கு ஒரு கட்சியை வழி நடத்துறாருன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். கண்டிப்பா நம்முடைய மொழி பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு கட்சி மொழிகாண்டி நம்ம இருக்கிற கட்சி, ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நம் கட்சியினுடைய முக்கியமான இதுவே நிலம், வளம் எல்லாம் நமது உரிமை, மண்ணின் மைந்தனுடைய உரிமை சொல்லி பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கிற பரந்தூர் விமான நிலையம் அந்த இடத்தை கையகப்படுத்துறதே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. 8 வழிச்சாலை நிறுத்தப்பட்டிருக்கு. காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட நாசகர திட்டத்தை தடுத்து நிறுத்தின கட்சி நாம் தமிழர் கட்சி. அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு மொழியினுடைய அருமை தெரிஞ்சு, இன்னைக்கு மொழியை மேன்மையாப்படுத்தி நிறைய பேர் இன்னைக்கு தன்னை இந்த தமிழனுடைய ஒரு அடையாளத்தை தைரியமா வெளிப்படுத்துற இடத்துக்கு கொண்டு நகர்த்தி நிறுத்த வச்சது அண்ணன் தான். மொழியினுடைய பெருமை நம்ம உணராம, நம்ம யாருன்னு தெரியாம, நம்ம அரசியல் இவ்வளவு நாள் திராவிட என்ற போர்வையில நம்மள பழுங்கடிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு நம்ம திராவிடம் என்ற போர்வையில அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல என்ன நம்ம வீழ்த்தப்பட்டோமோ, நம்ம சூழ்ச்சியால, தந்திரத்தால, நம்முடைய தமிழ் மொழியை பயன்படுத்தி நம்ம எல்லாம் உணர்வு கொள்ளாம, இன உணர்வு கொள்ளாம, மொழி பற்று கொள்ளாம நம்முடைய உரிமைகளை இழந்து நம்ம அடிமையா இருந்தோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த நாள்ல ஏன்னா நம்மளுடைய தொப்பல் குடி உருவாக்கிய கொன்று அழித்து ஒழிக்கப்பட்ட போது அப்போதான் நம்மளுக்கு ஒரு உணர்வு வருது. இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாம் நமக்கான கட்சிகள் அல்ல, நமக்காண்டி இவங்க கண்ணீர் விட மாட்டாங்க, நம்மளுடைய துன்ப துயரத்துல இவங்க பங்கு கொள்ள மாட்டாங்க, இவங்களுக்கு அந்த உணர்வு இருக்காதுன்ட்டு நம்ம அப்பதான் பாக்குறோம். அந்த வலி வேதனையில உருவான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழக அரசியல்ல யாரெல்லாம் இந்த மொழிக்கான அரசியல் செய்யறாங்க, இந்த மண்ணுக்கான அரசியல் செய்யறாங்க, தமிழனுக்கான அரசியல் செய்யறாங்கன்றத நம்ம பாக்குறோம். உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். குறிப்பாக தொப்புள் கொடி உறவுகளான நமது நாம் தமிழர் கட்சி உறவுகள் தொடர்ந்தும் இத்தனை வருடங்களாகவும் இந்த நிகழ்வு செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆண்டுகள் 17 ஆன பிறகும் கூட இன்று வரைக்கும் நமக்கான நீதி என்பது உலகத்தின் கதவுகளில் இருந்து கிடைக்கவில்லை. தாயகத்தில் இருந்து எப்போதும் கிடைப்பதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. ஆனாலும் இன்று வரைக்கும் நாம் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த ஒரு நிகழ்வு இறந்தவர்களை நினைவு கூறுறது அப்படி என்பது இத்தனை பேரிழப்புகளுக்கும் கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு மேலாக நம் தமிழ் சொந்தங்களை இழந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 60,000க்கு மேலாக நாம் மாவீர பெருந்தகைகளை இழந்திருக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் நினைவு கூறல் ஒன்று மட்டும் இதற்கான வேலை திட்டமா, இதற்கான தீர்வான்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. அதற்காக பயணப்பட வேண்டிய தூரங்கள் பல இருக்கிறது. தமிழகத்தில் சில ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. தமிழ் தேசிய தளத்தில் ஒரு சில பின்னடைவுகளும் நிகழ்ந்திருக்கிறது. இது மிகப்பெரிய அளவுல தமிழ் தேசியம் சார்ந்து பயணிப்பவர்களுக்கு ஒரு
மன வலியை கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் மீது நம்பிக்கை குறைந்து விட்டதா அல்லது திரைத்துறை அரசியல் மீது ஆர்வம் நிறைந்து கொண்டே போகிறதா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் ஒரு ஈழத்தமிழ்ச்சியாக எனக்குள்ளேயும் இருக்கிறது. சிந்திக்கலாம், செயலாற்றலாம். வரும் காலங்கள்ல தமிழர்கள் தம் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று யாராவது யோசித்தால் அதற்காக பயணப்படலாம். அதற்கானவர்களோடு நன்றி, வணக்கம். தாய் தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தயாநிதி. மேச்சேரி ஒன்றியம் மேட்டூர் வட்டத்திலிருந்து வந்திருக்கோம். இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு இனத்துக்கு வந்திருக்கோம், ஒரு விழாவுக்கு வந்திருக்கோம். இதில் ஜாதி அடிப்படையாவோ மத அடிப்படையாவோ நீங்கள் பிரிந்து இருக்க கூடாது. தமிழனா வாங்க, தமிழனாய் ஒன்றிடுவோம். நம்ம தமிழர் என்ற அடையாளத்தை மறந்துடாதீங்க. நம்ம தமிழர் என்ற அடையாளத்தை மறந்துட்டா திராவிடன்னு ஒன்று உள்ள நுழைஞ்சு வீணா நம்மளை அழிக்க பார்க்கும், நம்மளை கெடுக்க பார்க்கும், நம்மளை பிரிக்க பார்க்கும். தயவு செய்து தமிழரா வாங்க. இது எங்களுடைய குடும்பத்துல நாங்க இணைஞ்சிருக்கிறோம். எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்குது. நாம் தமிழர் எல்லாரும் எல்லோரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கோம். சங்கர் சஞ்சீவ் குமார் அவினாசியிலேருந்து வந்திருக்கிறேங்க, மறைமலை நகர். இன்னைக்கு மே 18 இனப்படுகொலை பொதுக்கூட்டத்துக்காக சீமானண்ணா பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். இன்னைக்கு மக்கள் விஜய் விஜய் விஜய்ன்னு போயிட்டாங்க, இளைஞர்களை ஓட்டு இல்லாம. ஏன் எதுக்கு அப்படி போயிருக்கிறாங்க அப்படின்னா, விழிப்புணர்வு, ஒரு மாற்றம் வேணும், திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் வேணும்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினது அண்ணன் சீமான் அவர்கள் தான். இவங்க கிட்ட இந்த விழிப்புணர்வை வாங்கிட்டு, இந்த திராவிட கட்சிகள்கிட்ட இருந்து ஒரு 70-80 ஆண்டுகள் பயன்களையும் வாங்கிட்டு, ஓட்டுக்கு பணத்தையும் வாங்கிட்டு போய் விஜய்க்கு மக்கள் போட்டாங்க. போதிச்சது ஃபுல்லாமே நாங்க, ஓட்டு அறுவடை பண்ணது ஃபுல்லாமே அவங்க. விசில அப்படின்னு போட்டு இவங்க காலத்துல குழந்தைகளை நீங்க நல்லபடியா வளர்த்த முடியும், நல்லபடியா நல்ல கல்வி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு மீட்டிங்லயாவது ஒரு பேட்டிலையாவது அவர் பேசியிருக்கிறாரா? அவங்க கட்சி சார்ந்தவங்க பேசியிருக்கிறாங்களா? கிடையவே கிடையாதுங்க. பெண் சுதந்திரம் அப்படின்னு ஒரு பெண் இப்போ ஏதோ ஒரு மாவட்டத்துல கல்லுல அடிச்சு வன்முணர்வு செஞ்சு அப்படி கொண்டிருக்கிறாங்க. சிங்கப்பெண் அதிரடி விரைவு படை அப்படின்னு போட்டிருக்காரு. அது ஆல்ரெடி ஜெயலலிதா அம்மையார் அவர் காலத்திலே வேற ஏதோ ஒரு பேர்ல வேற ஏதோ ஒரு திட்டத்தில் இருந்திருக்குது. இவர் புதுசா ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அப்புறம் ஏதாவது தேர்தலுக்கு முன்னாடி தீய சக்தி, இவர் தூய சக்தி. இப்ப அவங்களோட ஏதோ கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு வேற சக்தின்னு மக்கள் பேர் வைக்கணும். இவர் ஏன் தேர்ந்தெடுத்துன்னு மக்களே இன்னைக்கு கொஞ்ச நாள்ல வருத்தப்படுவாங்க. கூட்டணி வச்சதுனால அவங்க கட்சியில இருந்து சிலர் வெளியே போயிட்டாங்க. வணக்கம். நாங்க சங்கராபுரம் தொகுதியிலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வரோம். நாம் தமிழர் கட்சி ஏன் தேவைன்னா, இங்க இப்ப எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டுல இருக்கிறத பொறுத்த வரைக்கும் யாருமே பூரண மதுவிலக்கு பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, அதுலதான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. அந்த வருமானம் ஏன் கிடைக்குது, அது எதனால கிடைக்குது, அதனால அவங்களுக்கு தெரியுது. ஆனா அதுக்கு மாற்று வழி என்னன்னு தெரிய மாட்டுது. மாற்று வழி யாருன்னா, அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் சொல்றாரு, நமக்கு ஆந்திராவில பால் இறக்குமதி 3 லட்சத்துக்கு மேல, 3 லட்சம் கோடிக்கு மேல வருது. அது நம்ம 3 லட்சம் கோடிக்கு மேல வர அந்த பணத்தை வச்சு நம்ம பூரண மதுவிலக்கு நம்ம செயல்படுத்தி அது மூலமா வருமானத்தை நம்ம ஈட்டலாம். இது வரை 44,000க்கு மேலதான் வருது, 44,000 கோடிக்கு மேலதான் டாஸ்மாக் வருது. இதை நம்ம ஒழிச்சிட்டு, அந்த டாஸ்மாக் நீங்க நினைக்கலாம், டாஸ்மாக் ஒழிச்சிட்டா இப்ப நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் குடிமகன்களா இருக்காங்கல்ல, குடிமகன்னா குடிக்கிற மக்கள், அந்த மதுபான போதைக்கு உட்பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாற்று வழி என்னன்னு கேட்கலாம். அது சரிதான். அதுக்குதான் மாற்று வழி என்னன்னா, அண்ணன் இப்போ கூட விழுப்புரத்துல பனை திருவிழா நடந்துச்சு. கல் இறக்குமதிக்கு ஐயா நல்லச்சாமி ஐயாலாம் சொல்லிட்டு இருக்காரு, நாம கல் இறக்குமதி பண்ணோம்னா அதுல விவசாயிகளுக்கும் நன்மை கிடைக்கும். விவசாயத்தை லாபம் கிடைக்க மாட்டேது. பனைமரங்களை வெட்டிட்டு இருக்காங்க. ஆனா பனைமரத்தை வெட்டவே கூடாது. அதை வெட்டுறது கூட நம்ம அரசாங்கத்துல அறிமுகம் பண்ண மக்களுக்கு அந்த விழுப்புரம் கூட கிடையாது. கல் இறக்குமதி பண்ணும் போது அதுக்கான மதிப்பீட்டு கூட்டு பொருட்கள் மூலமா நம்ம நிறைய கருப்பட்டியில எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் செய்யலாம், போலாம் வரலாம். அது மூலமா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இத மது குடிக்கலாம், கை நடுக்க வருது, நிறைய பேர் இறந்துருவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க, போறாங்க வராங்க. அதுக்கான மாற்று வழி கல் குடிக்கும் போது அந்த மாதிரி பிரச்சனை தவிர்க்கலாம். ஏன்னா இப்ப குடிப்போதில் அடிமையா இருப்பாங்க. அவங்க மீட்டெடுத்து கொண்டு வரதுக்கான வழி என்னன்னா, அது முழுக்க கல்லால சரியா கண்டிப்பா கொண்டு வர முடியும். அந்த கல் இறக்குமதி அண்ணன் முன்வைக்கிறாப்புல. அதே மாதிரி இப்ப நிறைய இப்ப வர ஜென்சி கிட்ஸ், ஜென்சி பீட்டாலாம் நிறைய ஜென்ரேஷன்லாம் வராங்க. அவங்க தமிழ் மொழியை படிக்காம வராங்க. தமிழ் மொழி படிக்காம வரதால அவங்களுக்கு தமிழ் மொழி மீதான ஆர்வம் குறையுது. தமிழ்நாட்டு மக்கள் மீதா, தமிழ்நாட்டு மண் மீதா அவங்களோட ஆர்வம் குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம தமிழ் மொழி எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம அதை உணர்ந்து உள்வாங்குறோமோ,
அதை சார்ந்து நம்ம தமிழை சார்ந்து நம்ம பயணிக்கும் போது நம்ம வந்து அவ்வளோ இந்த உலகத்துல உலகத்துல முதல் மொழி தமிழ் மொழின்னு சொல்றாங்க. அந்த தமிழ் மொழியை வளர்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. தமிழ் மொழி கத்துக்கிட்டா இந்த உலகத்துல ஆகச்சிறந்த ஆட்சியை நம்ம கொடுக்கலாம், ஆகச்சிறந்த கலாச்சாரத்தை நம்ம உருவாக்கலாம். அதுக்கு நம்ம வந்து சங்ககால பாடல்கள் படிக்க வரும்போது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதை படிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனா இப்போ வர சென்சி பீட்டாலாம் தெரிய மாட்டுது. அது நம்ம இப்ப அண்ணன் வந்து தமிழர், தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் நிலம் அது சார்ந்து அண்ணன் பேச வர்றாரு. அண்ணன் பேசிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட 15 வருஷமா. அதை மக்கள் வந்து தமிழ் மக்கள் உள்ளார்ந்து அதை மக்கள் வந்து யோசிச்சு அது வந்து அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அது மீண்டு வர்றதுக்கான வழியை வந்து நாம் தமிழர் கட்சி இனிமேல் எடுக்குன்னு நாங்க நம்புறோம். நாங்க எடுப்போம். இதுக்காக தான் வந்து நாம் தமிழர் கட்சி தேவைன்னு நாங்க சொல்ல வரோம். நன்றி, வணக்கம்.